அந்நிய மதத்தவர்களுக்கு இடையிலேயும் டெவலப்மெண்ட் இடம்பெற வேண்டும் என்றதுக்காக இவங்களால நிறுவப்பட்ட நிறுவனம் தான் திஹாரில காணப்பட்ட அதே போல அந்நிய நாளைக்கு முன்னுக்கு அவங்களால எழுதப்பட்ட அல் குர்ஆனிய டிக்ஷனரி இதுவும் அவங்களால எழுதப்பட்ட 2 நூல்கள் காணப்படுது. இது அவங்களோட கைப்பட எழுதின ஒரிஜினல் டாக்குமெண்ட் இங்க நடந்துச்சு. அதே போல இவங்க 2 பேரும் யாருன்னு சொன்னா ராஸ்துகால ஸ்டார்ட் பண்ணக்குள்ள இடம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிறவங்க இவங்க 2 பேரும். அதே போல ராஸ்துகால 2001 ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஒர்க் பண்ண ஸ்டாஃப்ஸ் தான் இவங்க எல்லாரும். இவங்க வந்து ஜலீலா ஷஃபீக் உஸ்தாதா. இவங்க 2001 இருந்து 2015 மட்டும் கிட்டத்தட்ட 15 வருஷம் எங்களுக்கு பிரின்சிபலா ஒர்க் பண்ணிக்கிறாங்க. செகண்ட் வந்து ஸ்பீக்கிங், தேர்ட் ரீடிங், ஃபோர்த் இது ஆயிஷா காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் பாஸ் அவுட் ஆகிற சிஸ்டர்ஸ் ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லயும் எத்தனை பேர் கவுன்சிலர்ஸா, மாஸ்டர்ஸா, பேச்சலர்ஸா, பிஎஸ்டி ஹோல்டர்ஸ் ஐக்கிறாங்கன்ற அனலைஸ் தான் இது. என்ட்ரன்ஸ்ல நான் காட்டிக்கிறேன்னு சொன்னா 2001 ல இருந்து 2025 வரைக்கும் எத்தனை மாணவர்கள் இன்டேக் ஆகிருக்க விஷயத்தை நான் காட்டிக்கிறோம். இங்க ஃபைனல் இயரான கட்டாயம் ஒரு ரிசர்ச் சப்மிட் பண்ணணும். இந்த ரிசர்ச்சை சப்மிட் பண்ணாதான் ஃபைனல் கன்வகேஷன் கிடைக்கும். இதுவரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட ஹெடிங்ஸ்ல ரிசர்ச்சர்ஸ் வந்து சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. குடும்பத்தை எடுத்துக்கொண்டா அந்த குடும்பம் முறையற்ற குடும்பம் ஆகிற பட்சத்துல இம்மையிலே இருந்தாலும் சரி மறுமையிலே ஆய்ந்தாலும் சரி அது செழிப்பற்றதாகவே தான் காணப்படும். அதே ஒரு குடும்பம் முறையான குடும்பம் ஆகிற பட்சத்துல இம்மையிலே ஆய்ந்தாலும் சரி மறுமையிலே ஆய்ந்தாலும் சரி அது செழிப்பானதாகவே காணப்படும். எங்களோட குடும்பத்துல இந்த மாதிரியான பொறுப்புகள் சரியான முறையில நிறைவேற்றப்படுற பட்சத்துல எங்களோட குடும்பம் அருள் மிகுந்த குடும்பமாகவும் இன்னும் நிறைந்த இல்லமாகவும் கூறிக்கிறாங்க. 3 விடயங்கள் வந்து நட்பண்புகளோட அடிப்படை அப்படின்னு. முதலாவது விஷயமா குடும்ப உறவுகளை நீத்தி வைக்கணும், 2வது சத்தியத்தை பேசணும், 3வது நல்ல பணிகள் செய்யணும். ஒரு கப்பல் எப்பொழுதுமே ஒரு நாட்டையோ அல்லது ஒரு இடத்தையோ இலக்காக கொண்டு பயணிக்கும். அதே போலதான் சீரிய சமூகம் ஜென்னாவை இலக்காக கொண்டு பயணிக்கும். Mother is an institution. If you could produce a noble mother, you could produce a noble nation. Aisha College of Higher Education for Motherhood Development. Towards 25 years of excellence. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய ஆயிஷா கல்லூரியின் ஒரு சிறந்த ஒரு அமர்வில் நாங்கள் இன்று வீட்டிருக்கின்றோம். அந்த வகையில் இங்கு இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு 5 நாள் நிகழ்வு ஒரு சிறந்த ஒரு நிகழ்வாகவும் சமூகத்துக்கு ஒரு சிறந்த பயனுள்ள தகவல்களையும் வழங்கி வைத்த ஒரு நிகழ்ச்சியாகவும் இந்த எக்ஸிபிஷன் அமைந்திருந்ததை எங்களுடைய சமூகத்தினர் ஏராளமானவர்கள் நாடளாவிய ரீதியிலிருந்து இங்கு சமூகம் அளித்து அவர்கள் பயன்பெற்று சென்றதை நாங்கள் கண்கூடாக கண்டோம். எங்களுடைய இந்த கலாபீடத்தின் டிரெக்டராக மிஸ்டர் எம் நிஸ்தார் சார் அவர்களோடு நாங்கள் இன்று உரையாடி பார்ப்போம். இந்த நிகழ்வை எவ்வாறு அவர்கள் நடாத்துவதற்கான முயற்சிகள் எவ்வாறு எடுக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் இந்த ஸ்தாபனத்தில் எந்த ஒரு இடத்தில் இருக்கின்ற எவ்வாறான எவ்வளவு காலம் நீங்கள் இதில் சேவையாற்றுகின்றீர்கள்? இந்த நிறுவனத்தின் ஆபரேஷன் டைரக்டராக பணியாற்றுகிறேன். தற்போது 2 வருடங்களாக இந்த நிறுவனத்தில் கடமையாற்றுகின்றேன். இதற்கு முன்னர் பத்ரியா மகாவித்யாலய ஹெம்மர் மல்லாசர் கல்லூரியில் அதிபராக இருந்து ஓய்வு பெற்ற பின்னர் இந்த பதவிக்கு என்னை போர்ட் அழைத்ததன் காரணமாக இந்த பதவி பொறுப்பேற்று நடந்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு காலம் கிட்டத்தட்ட 2.5 years நான் இந்த பதவியை பாருங்கள். உண்மையில் இந்த 2.5 yearsக்குள்ளால இந்த ஒரு இப்படியான ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்தது ஒரு பெருமைக்குரிய ஒரு விடயம். இது எவ்வளவு காலமாக இதை ஏற்பாடு செய்வதற்காக காலம் எடுத்தது? எங்களோட போர்ட்ல நாங்க இப்ப கடந்த 3 வருஷமாக நாங்க 2 வருஷம் கடந்த ஃபவுண்டர்ஸ் டே, அதாவது எங்களோட இந்த கல்லூரி 2001ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி தான் தொடங்கினது. அதை மையமாக வச்சு கடந்த 2023லையும் 24லையும் நாங்க ஃபவுண்டர்ஸ் டே நடத்தினோம். 3வது ஃபவுண்டர்ஸ் டே இந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி நாங்க நடத்திருக்க வேண்டும். அப்ப கடந்த வருடம் டிசம்பர் 3ஆம் தேதி நாங்க கூடிய எங்களோட போர்ட் மீட்டிங்ல தீர்மானிச்சது இந்த ஆண்டு ஃபவுண்டர்ஸ் டேக்கு பதிலாக மாணவிகளோட திறமையை வெளிக்கொள்றதுக்காக வேண்டி ஒரு கண்காட்சி செய்வோம் என்று அந்த டிசம்பர் 3ஆம் தேதி நாங்கள் தீர்மானம் எடுத்தது போர்ட் மீட்டிங்ல. எங்களோட பாஸ்ட் ஆயிஷா சித்திகாக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம். அஹ்லன் வசஹ்லன். எங்களோட பாஸ்ட் ஆயிஷா சித்திகா பொறுத்தவரையில எங்களோட பிரசிடென்ட் மௌலவி ALM இப்ராஹிம் அவங்க எங்களோட எதிர்கால முன்னேற்றத்தை கவனத்துல கொண்டு அன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற வகையில ஜாஹிரா ரோட்ல ஹுசைன் ஹாஜியோட மகளோட வீட்டிலையும் அவங்களோட காணிலையும் மாதம் 5000 ரூபாய் கூலிக்கு ஒரு கிளாஸ் ரூமையும் ஒரு மஸ்ஜிதையும் கட்டி அதுல 25 ஸ்டூடெண்ட்ஸும் 8 டீச்சர்ஸோட மந்த்லி ஃபீஸா 1500 ரூபாய் அறவிடப்பட்டு தான் எங்களோட பாஸ்ட் ஆயிஷா சித்திகா நடத்தப்பட்டு வந்துச்சு. இது எங்களோட பாஸ்ட் ஆயிஷா சித்திகாட ஸ்ட்ரக்சர் மெத்தட். இப்படி இந்த ஆயிஷா சித்திகா தான் இப்ப இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிக்குது. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். 2001ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம்
ஆஷா சித்திகா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டு 2013ஆம் ஆண்டு ஜாமியா ஆஷா சித்திகா என்ற பெயருக்கு மாற்றப்பட்டு 2014ஆம் ஆண்டு ஆஷா காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஃபார் மதர்ஹுட் டெவலப்மெண்ட் என்ற பெயருக்கு மாற்றப்பட்ட இந்த நிறுவனம் 2025ஆம் ஆண்டு வரையில தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முயற்சியும் அல்லாஹ்வுடைய அருளும் இருந்தா எந்த ஒரு விடயத்தையும் அடைஞ்சு கொள்ளலாம் என்ற சிந்தனையில மர்ஹூம் ஏஎல்எம் இப்ராஹிம் உஸ்தாத் அவங்களும் அவங்களோட சேர்ந்த நல்லுள்ளங்களும் தான் இந்த ஆஷா சித்திகா உருவாக்கிக்கிறாங்க. அவங்க உருவாக்குனதுக்கு 3 நோக்கம் இருக்குது. முதலாவது முன்மாதிரியான முஸ்லிம் பெண்களை உருவாக்குறது, இரண்டாவது சிறந்த ஆளுமை உள்ள முஸ்லிம் பெண்களை உருவாக்குறது, மூன்றாவது சிறந்த சமூகத்தை உருவாக்கக்கூடிய முஸ்லிம் பெண்களை உருவாக்குறது. ஜஸாக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2001ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட எங்களது கல்லூரியோட அமைப்பை தான் நாங்க இங்க காட்டிக்கிறோம். அந்த வகையில் இது கிளாஸ் ரூம், ஹாஸ்டல், லைப்ரரி, மஸ்ஜித் என்ற அமைப்புல நாங்க காட்டிக்கிறோம். 2 சைடுக்கும் வந்துட்டு நாங்க அந்த காலத்துல எடுத்த போட்டோஸ் எல்லாம் வந்துட்டு நாங்க காட்டிக்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்க எல்லாரையுமே இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஆயிஷா காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷனுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். அஹ்லன் வஸஹ்லன். எங்கட ஆயிஷா காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் நடக்கிற எக்ஸிபிஷன்ல ஒரு பார்ட் தான் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஆயிஷா காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். அது ஏன்னு சொன்னா சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆயிஷா காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் தான் என்னோட அறிமுகத்தை கொடுக்கறதுக்காக வேண்டி நீங்களும் உள்ளே போற மூலம் அந்த அறிமுகத்தை பெற்றுக் கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது மௌலவி ஏஎல்எம் இப்ராஹிம் ஹஜ்ரத் அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடமா காணப்படுது. இவங்க தான் ஆயிஷா காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஃபவுண்டர் பிரசிடென்ட்டா காணப்படுறாங்க. இவங்க என்ன சிந்தனையில முக்கியமான ஒரு சிந்தனை தான் பெண்கள் என்றவங்க சமூகத்துல எல்லா துறைகளையும் காணப்படணும், அதே போல ஆளுமை மிக்க பெண்கள் சமூகத்துல உருவாக்கப்பட வேண்டும் என்றது. அந்த வகையில இவங்களால நிறுவப்பட்ட நிறுவனங்களை தான் புத்தளம் இஸ்லாமியா லேடிஸ் அரபிக் காலேஜ், ஆயிஷா காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், ஃபாத்திமத்து ஜஹ்ரா காணப்படுது. அதே மாதிரி அந்நிய மதத்தவர்களுக்கு இடையிலேயும் தவா பணி இடம்பெற வேண்டும் என்றதுக்காக இவங்களால நிறுவப்பட்ட நிறுவனம் தான் திஹாரில காணப்படுற தன்வீர் அகாடமி. அதே போல அந்நிய மதத்தவர்களும் அல் குர்ஆனை விளங்க வேண்டும் என்ற காரணத்துக்காக இவங்களால எழுதப்பட்ட சிங்கள மொழி மூலமான அல் குர்ஆனிய விளக்கோரை நூலாகத்தான் தஃஹீமுல் குர்ஆன் காணப்படுது. இதை பார்த்தோம்னு சொன்னா அவங்க வஃபாத்தாகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னுக்கு அவங்களால எழுதப்பட்ட அல் குர்ஆனிய டிக்ஷனரி, இதுவும் அவங்களால எழுதப்பட்ட 2 நூல்கள் காணப்படுது. இது அவங்களோட கைப்பட எழுதின ஒரிஜினல் டாக்குமெண்ட் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டீங்க. இதை பார்த்தோம்னு சொன்னா இது அவங்களால எழுதப்பட்ட ஏனைய நூல்கள். இது அவங்களால எழுதப்பட்ட அப்பாயின்மெண்ட்ஸும் பேப்பர் கட்டிங்ஸும் காணப்படுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது வந்துட்டு இது எங்க ஆயிஷா காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் சிலபஸ் புக், ஃபர்ஸ்ட் லாக் புக். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிலபஸ், இது வந்துட்டு லேர்ன் டீட், இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம். நாங்க ஃபாரின் யூனிவர்சிட்டிகளுக்கு போனா அங்க வந்து ஸ்பெஷலா எங்களுக்கு தர மெமரபிள் சீல்ஸ் தான் நாங்க வந்து காட்சிப்படுத்துவோம். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்க ஆயிஷா காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன்ல நாங்க ஷரியா மதஹூட் என்ற 3 சிலபஸ் படிக்கிறோம். அதுல மதஹூட் டெவலப்மெண்ட் ஊடாக படிக்கிற விஷயங்களை நாங்க காட்டிக்கிறோம். அதாவது எங்களோட ஃபவுண்டர் மெம்பர் மர்ஹூம் மௌலவி ஏஎல்எம் இப்ராஹிம் உஸ்தாத் அவங்க சமூகம் பத்தின எதிர்காலம் பத்தின தூரநோக்கு சிந்தனைகள் ஒருவராக இருந்தாரு. அவருடைய சிந்தனையில ஒன்று தான் பெண் ஆளுமைகள் சமூகத்துல முன்னுக்கு வரணும் என்ற விஷயம். அதுல அவர் ஒரு கூற்று சொல்றாரு, ஒரு குடும்பத்துல ஒரு தந்தையோட வகிப்பங்கை விட ஒரு தாயோட வகிப்பங்கானது மிகவும் முக்கியம். ஏன்னு சொன்னா ஒரு தாய் படித்த மார்க்கம் உள்ள ஒரு ஆளுமையுள்ள பெண்ணாக ஈந்தான்னு சொன்னா அந்த தாய் வளர்க்கக்கூடிய பிள்ளைகள், பராமரிக்கக்கூடிய கணவன், குடும்ப உறுப்பினர்களை சமூகத்துல எதிர்காலத்துல நிறைய நல்ல மாற்றங்கள் செய்யக்கூடிய, சமூகத்துக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய, சமூகத்துல நல்ல தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி ஒரு தாய்க்கு இருக்குது. அதாவது ஒரு பெண் என்பவர் தந்த வீடு குடும்பம் மட்டும் தந்த ஆளுமைகளை சுருக்கி கொள்ளாம முழு உலகத்துக்கும் ஒளியாக ஈக்கணும் சொல்ற விஷயத்த நாங்க இவர் லொகோவினூடாக காட்டிக்கிறோம்.
அந்த வகையில எங்களை மதகுடின்னு விடாங்க இப்படி படிச்சுட்டு வெளியே வர ஆட்கள் அவங்க எப்படியானவங்க எல்லாம் வரணும் எதிர்பார்க்கப்பட்டது இங்க காட்டப்பட்டிருக்குது. அவங்க அறிவை பெற்ற தாய்மார்களாகவும் திறன் பெற்ற இல்லத்தாய்களாகவும் அரவணைக்கும் மனைவிகளாகவும் தொழில் திறன் பெற்ற பெண்களாகவும் சமூக தலைமை பெற்ற நபர்களாகவும் மாற்றத்தை உருவாக்கும் சக்தியாளாகவும் தான் அவங்க வெளிவர வேண்டும் என்றுதான் இதனோட எதிர்பார்க்கப்படுது. அவங்க மதகுடி இப்படி கூறப்பட்ட எங்க விஷயங்களை எங்க ஆயிஷா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல 3 வேல்யூஸ் தான் நான் பிரிச்சிருக்கிறேன். கம்பஷன், கான்ஃபிடன்ஸ், கிரிட்டிக்கல் திங்கிங். மதகுடி படிச்சுட்டு போற ஒவ்வொருத்தருமே இந்த 3 கோவேல்யூஸையும் எடுத்து நடக்கிறவங்களாக இருக்க வேண்டும் நீங்க எதிர்பார்க்கப்படுது. அப்படி எங்க ஆயிஷா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல படிச்சுட்டு போயிட்ட சிஸ்டர்ஸ் அவங்க பிள்ளைகளை எப்படி ஆளுமை உள்ளவர்களாக மாத்திக்கிறாங்கன்னு சொல்றதுக்கான சில உதாரணங்கள் தான் இங்க காட்டப்படுது. இது என்னோட பிரசன்ட் ஆயிஷா காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் தான் இங்க நாங்க காட்டிக்கிறேன். இந்த ஏரியா வந்து எங்களோட ஒபிஷியல் ஏரியா காணப்படுது. இதுல தான் எங்களோட கிளாஸ் ரூம், அட்மின் ஆஃபீஸ், சப் தியேட்டர், பேரண்ட்ஸ் ஹால், மஸ்ஜித் எல்லாம் இந்த ஏரியால தான் நிக்கி. அந்த கிரீன் கேட்டுக்கு அங்கால இருக்கிற ஏரியா எங்களோட ஹாஸ்டல் ஏரியாவா காணப்படுது. இதுல ஒரு முக்கிய கட்டிடமா இருக்கிறது வந்து எங்களோட தப்சீர் தியேட்டர். உலகத்திலேயே முதலா தப்சீர் தியேட்டர் வந்து எங்களோட ஆயிஷா காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன்ல தான் நிறுவிக்கிறாங்க. 4.5 day கம்ப்ளீட் பண்ண கன்வகேஷன் வைக்கிறேன். இந்த 25 வருஷத்துல நாங்க 4 கன்வகேஷன் வச்சுக்கிறோம். 1வது கன்வகேஷன் எங்களோட ஹாஸ்டல்லையும், 2nd கன்வகேஷன் ஹோட்டல்லையும், 3rd and 4th கன்வகேஷன் BMI CHலயும் நடந்துக்கு. அதே போல இவங்க 2 பேரும் யாருன்னு சொன்னா எங்க ஆஸ்திகால ஸ்டார்ட் பண்ணக்கொள்ள இடம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிறவங்க இவங்க 2 பேரும். அதே போல ஆஸ்திகா 2001 ஸ்டார்ட் பண்ணக்கொள்ள ஒர்க் பண்ண ஸ்டாஃப்ஸ் தான் இவங்க எல்லாரும். இவங்க வந்து ஜலீலா ஷாஃபிக் உஸ்தாதா. இவங்க 2001ல இருந்து 2015 மட்டும் கிட்டத்தட்ட 15 வருஷம் எங்களுக்கு பிரின்சிபலா ஒர்க் பண்ணிக்கிறாங்க. அதே போல எங்களோட எஜுகேஷன், அட்மின், மெயின் ஸ்டாஃப் எல்லாத்தையும் தாண்டிக்கிறவங்க தான் போர்ட் மெம்பர்ஸ். அவரோட போட்டோஸும் அவரோட தூர நோக்கான சிந்தனைகளும் தான் நாங்க இங்க டிஸ்ப்ளே பண்ணிக்கிறோம். ஆயிஷா காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன்ல கரண்ட்லி ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் தான் நாங்க வந்து இந்த பிரமிட்ல பேஸ் பண்ணிக்கிறோம். இங்க சைடுல ஜென்ஸையும் அங்கால லேடிஸையும் இங்கால மைனர் ஸ்டாஃப்ஸையும் நான் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறோம். இது யாருன்னா எங்க காலேஜ் பிரசிடென்ட் டாக்டர் ரைஸ் முஸ்தபா. இவர் வந்து டிஓ நிஸ்தார் சார். இவர் பிரின்சிபல் கியாஸ் உஸ்தாத், வைஸ் பிரின்சிபல் சியாஸ் உஸ்தாத், அக்கவுண்டன்ட் ரியாஸ் பிரதர். இவர் வந்து காலேஜ் ஆபரேஷன் மேனேஜர் இர்ஃபான் சார். இவர் வந்து எங்க காலேஜ் விசிட்டிங் லெக்சரர் ஆகிறார் உஸ்தாத் ஹஜுல் அக்பர். இவர் வந்து 3 பேரும் வந்து எங்க காலேஜ் ஸ்டாஃப். உஸ்தாத் முஜாஹித், உஸ்தாத் ஹுஸ்னி, உஸ்தாத் ஃபாரிஸ் அரபிக் டிபார்ட்மெண்ட்ல ஹெட் ஆகிறாரு. இவர் வந்து எங்க காலேஜ் விசிட்டிங் லெக்சரர் ஆகிறாரு ரிஃபாஸ். மதஹூட் ஹெட் ஆகிறாங்க சமீர் அமீஸ். இவங்க வந்து வைஸ் பிரின்சிபல் ஃபஹீம் அமீஸ். இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அஃபேர்ஸ்க்கு பொறுப்பாகிறாங்க ரிஸ்மி அமீஸ். இவங்க மதஹூட் கோஆர்டினேட்டர் ஆகில் அமீஸ். எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் ஹெட் நுஷ்ரா அமீஸ். அக்கவுண்ட்ஸ்க்கு பொறுப்பாகிறாங்க நுஷ்ஃபா அமீஸ். ஏலவல் கோஆர்டினேட்டர் நுஷ்ரா அமீஸ். தர்பியா கோஆர்டினேட்டர் ஆயிஷா அமீஸ். லைப்ரரியன் நஸ்லா அமீஸ். அசிஸ்டன்ட் லைப்ரரியன் நிஸ்மா அமீஸ். இவங்க வந்து மைனர் ஸ்டாஃப்ஸ். இது வந்து டீச்சர் குவாலிஃபிகேஷன். ஆயிஷா காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷனுக்கு ஒரு டீச்சர் ஒன்று எடுக்கிறேன்டா இப்படியான தகைமைகள் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இல்லாம பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் கிரெடென்ஷியல் அடிப்படை வந்துட்டும் ஸ்பிரிச்சுவல், அந்த டீச்சர் ஸ்பிரிச்சுவலான டீச்சர் இருக்கணும், ஆன்மீகம் இருக்கணும், இன்டெலெக்சுவல் ஒரு அறிவு இருக்கணும், மெனஸ் ஒழுங்கு நடத்தையுடையவராக அந்த டீச்சர் இருக்கணும், பிசிக்கல் உடல் ஆரோக்கியமுடையவராக அந்த டீச்சர் இருக்கணும். ஜாப் ரிலேட்டட் எடுத்துக்கொண்டோம்னா நாலேஜ் ஆஃப் டீச்சிங் மெத்தட், அந்த டீச்சருக்கு டீச்சிங் மெத்தட் பத்தி தெரிஞ்சிக்கணும். நாலேஜ் ஆஃப் சப்ஜெக்ட், ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அந்த சப்ஜெக்ட் பத்தி பூர்ண அறிவு அந்த டீச்சருக்கு இருக்கணும். ஸ்டூடெண்ட் சைக்காலஜி அந்த டீச்சருக்கு தெரிஞ்சிருந்தால் பிள்ளைகளை அப்படி ஹேண்டில் பண்றதே தெரியும். எங்க காலேஜ் 4 வகையான கற்பித்தல் முறை நடக்குது. ஃபர்ஸ்ட் காலேஜ் 4 வகையான கற்பித்தல் முறை நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து லிசனிங், செகண்ட் வந்து ஸ்பீக்கிங், தேர்ட் ரீடிங், ஃபோர்த். இது ஆயிஷா காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் பாஸ் அவுட் ஆகிற சிஸ்டர்ஸ் ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லயும் எத்தனை பேர் கவுன்சிலர்ஸா, மாஸ்டர்ஸா, பேச்சலர்ஸா, PhD ஹோல்டர்ஸ் ஆயிக்கிறாங்கன்ற அனலைஸ் தான் இது. இதுல நாங்க இந்த சிம்பாலால பேச்சலர்ஸையும், இந்த சிம்பாலால மாஸ்டர்ஸையும், இந்த சிம்பாலால கவுன்சிலர்ஸையும், இந்த சிம்பாலால PhD ஹோல்டர்ஸையும் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். இதுல இருக்கிற ஒவ்வொரு சிங்கிள் சிம்பாலும் வந்து 5 பேரை ரெப்ரசென்ட் பண்றேன். நாங்க இங்க வந்து 3 கான்செப்ட் கீழே படிக்கிறேன். ஒன்று மதஹூட், அடுத்து சரியா, அடுத்து A லெவல். நாங்க காட்டிக்க வந்து A லெவல் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து 25 பேஜ் வரை காட்டி எத்தனை வீதம் A லெவல்ல பாஸ் பண்ணாங்க அப்படின்ற பெர்சன்டேஜ் தான் வந்து அனலைஸ் பண்ணி காட்டிக்கிறேன். இது வந்து போட்டோ கேலரி. ஆயிஷா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல வந்து கற்றல் செயற்பாடுகள் மட்டுமல்லாமல் ஏனைய செயற்பாடு நடக்குது. அதுல பாத்தீங்கன்னா அவுட்டிங், நதுவா, ஸ்போர்ட்ஸ் மீட், முஹையம், அது மட்டும் இல்லாமல் தவாம் நடக்கிற ஒவ்வொரு ஸ்கூலுக்கு சென்று ப்ரோக்ராம் செய்யறது நடக்கிற ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட்கான ரீடிங் மந்த், அரபிக் டே, ரீடிங் சர்க்கிள், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை நாங்க இந்த போட்டோவை டிஸ்பிளே பண்ணிக்கோம். ஜெசாக்குங்க. என்ட்ரன்ஸ்ல நான் காட்டிக்கிறேன்னு சொன்னா 2001ல இருந்து 2025 வரைக்கும் எத்தனை மாணவர்கள் இன்டேக் ஆகிருக்கிற விஷயத்தை நான் காட்டிக்கிறோம். 2001ல வந்து 31 ஸ்டூடெண்ட்ஸும் 2025ல வந்து 90 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டேக் ஆகிருக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் இதுல என்ன விஷயம் சொன்னா ஒவ்வொரு வருஷமும் எப்படி எந்த அளவுக்கு வந்து இன்டேக் ஆகிக்கிற அப்படிங்கிற
இவன் ஆயிஷா காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன்ல காலங்காலமா வெளியாகி வர சித்திகா மேகசின். இந்த சித்திகா மேகசின்ல இருக்கிற ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸால எழுதி பப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிகேஷன்ஸ்ல வந்து இது வந்து ஸ்டூடெண்ட்ஸால பப்ளிஷ் பண்ணப்பட்ட புக்ஸ். இது வந்து ரிசர்ச் எப்படின்னா இங்க ஃபைனல் இயரான கட்டாயம் ஒரு ரிசர்ச் வந்து சப்மிட் பண்ணணும். இந்த ரிசர்ச்சை சப்மிட் பண்ணாதான் ஃபைனல் கன்வகேஷன் கிடைக்கும். இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட ஹெடிங்ஸ்ல ரிசர்ச்சஸ் வந்து சப்மிட் பண்ணப்பட்டு ஆயிஷால படிக்கிற மாணவன்ற வகையில எங்களோட லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்றதுக்காக வேண்டி நான் இயர் மந்த் வீக் ஃபெடரல் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வகையில எங்களோட ஒன் டே ஃபெடரல் தான் கிளாக் பேட்டர்ன்ல காட்டிக்குது. 4 கிளம்புறதுல இருந்து 10:50 தூங்குற வரைக்குமான எங்களோட ஒன் டே ஃபெடரல் காட்டிக்குது. 4:30 கிளம்பி தஹஜத் தொழுதுட்டு 5க்கு சுபஹ் பிரேயர், 5ல இருந்து 5:30 மஹ்ஷரத் போடுற, 5:30ல இருந்து 6 மட்டும் எங்களோட ஹிஃபுல் டைமும் டீ டைமும், 6ல இருந்து 6:15 எக்ஸசைஸ், 6:15ல இருந்து 6:45 மட்டும் கிளீனிங், 7க்கு பிரேக்ஃபாஸ்ட், 7:30க்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுற, 3 ஆகாட்டி ஸ்கூல், 10:30க்கு ஒரு பிரேக் கிடைக்கும், 1ல இருந்து 2 ஒரு பிரேக் கிடைக்கிற, 1ல இருந்து 2 பிரேக்ல எங்களோட லஞ்சும் லுஹர் பிரேயரும், 3ல இருந்து 4 எங்களோட ரெஸ்ட் டைம், 4க்கு அசர் பிரேயர் நடக்கும், 4:15ல இருந்து 4:30 மட்டும் ஈவினிங் ஷெட்யூல் ஒவ்வொரு பேஜுக்கு ஒவ்வொரு மாதிரி நடக்கிற, கார்டன் ஸ்போர்ட்ஸ் லைப்ரரி அப்படி ஒவ்வொரு பேஜுக்கு ஒரு மாதிரி நடக்கிற, 5:30ல இருந்து 6 மட்டும் ஹல்கா டைம், 6க்கு மஹ்ஷரத் போடுற, 6:30க்கு மஹ்ரிப் பிரேயர், 7ல இருந்து 8 மட்டும் செல்ஃப் ஸ்டடி, 8ல இருந்து 8:30 குரூப் ஸ்டடி, 8:30ல இருந்து 9 நியூஸ் டைம், 9க்கு டின்னர், 9:45க்கு இஷா பிரேயர், 10க்கு முல்க் ஓதிட்டு 10:15க்கு பெட் லைக்கணும். மண்டேல இருந்து ஃப்ரைடே இந்த ஷெட்யூல்ல போற, சாட்டர்டேஸ்ல 8ல இருந்து 1 மதஹுட் கோர்ஸ் நடக்கிற, சண்டே ஃப்ரீ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது கல்லூரியின் 25வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடாத்தப்படுகின்ற இக்கண்காட்சியானது அருள்மிகு குடும்பம் இன்பம் நிறைந்த இல்லம் என்ற துணைப்பொருளின் கீழ் நடாத்தப்படுகின்றது. மேலும் 2வது தொகுதியான இஸ்லாமிய குடும்பத்தின் நோக்கங்கள் என்ற இத்தொகுதியானது 7 நோக்கங்களை உள்ளடக்குகின்றது. இத்தகைய 7 நோக்கங்களையும் நாங்கள் பிரதானமாக 3 தலைப்புகள் ஊடாக காட்சிப்படுத்தியுள்ளோம். அதாவது ஆன்மீக நோக்கம், உளவியல் நோக்கம், சமூகவியல் நோக்கம் என காட்சிப்படுத்தியுள்ளோம். அஹ்லன் வஸஹ்லன் வ மர்ஹபன் பிக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய குடும்பத்தின் நோக்கத்துல வந்து நாங்க முதன்மையாக ஆன்மீக நோக்கத்தை தான் இந்த இடத்துல வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறோம். ஒரு குழந்தையை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தையோட தாய் தந்தை தான் அந்த குழந்தைக்கு தேவையான நட்பண்புகள், உதாரணமாக உண்மை, மரியாதை, சகிப்புத்தன்மை இவ்வாறான நட்பண்புகளை ஊட்டி அந்த குழந்தையை வளர்ப்பதன் மூலம் எதிர்காலத்தில் அந்த குழந்தைக்கு சுவனத்திற்கான பாதை இலக்குவாக்கப்படுது, தெளிவாக்கப்படுது. இதே போலதான் அல்லாஹ் தஆலா சூரத்து ராஹ்ல 23 வசனத்திலே குறிப்பிட்டிருக்கிறார், யார் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சுவனத்தில் வந்து பூஞ்சோலைகளை வந்து தயார் செய்து வைத்திருப்பானாம். அதிலே இவர்கள் குடும்பமாக நுழைவாகலாம். இதிலிருந்து எங்களுக்கு விளங்கக்கூடிய விஷயங்கள் என்ன? நாங்களும் குடும்பமாக வாழக்கூடியவர்கள் என்ற வகையில எங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியிலும் இவ்வாறான நட்பண்பாடுகளை ஊக்குவிப்பதன் மூலம் அவர்களையும் சுவனத்தின் பால் அழைத்து செல்லக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பதுதான் எங்களோட இந்த கண்காட்சி பொருளின் நோக்கம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இஸ்லாமிய குடும்பத்தின் நோக்கங்கள்ல 2வதா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்னன்னா, ஒரு மனிதன் வந்து சொர்க்கம் நுழைய வேணும்னா உங்களையும் உங்களது குடும்பத்தினரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள்னு சூரா தஹ்ரீம்ல 6வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அந்த குர்ஆன் வசனத்தை அடிப்படையாக வச்சு இந்த ஆப்ஜெக்ட் நாங்க பார்த்தோம்னா இதுல ஒரு சைடு செழிப்பற்றதாகவும் ஒரு சைடு செழிப்பானதாகவும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டா அந்த குடும்பம் முறையற்ற குடும்பம் ஆகிற பட்சத்துல இம்மையிலே இருந்தாலும் சரி மறுமையிலே ஆயிருந்தாலும் சரி அது செழிப்பற்றதாகவே தான் காணப்படும். அதே ஒரு குடும்பம் முறையான குடும்பம் ஆகிற பட்சத்துல இம்மையிலே ஆய்ந்தாலும் சரி மறுமையிலே ஆய்ந்தாலும் சரி அது செழிப்பானதாகவே காணப்படும். நாங்களும் தான் நீங்களும் தான் குடும்பமா வாழ்றோம் வகையில எங்கனையும் உங்கனை குடும்பங்களை நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்றவங்களா இப்ப இன்ஷா அல்லாஹ். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரர்கள், உங்களுடைய பொறுப்புகள் பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்ற ஹதீஸ் அடிப்படையில இஸ்லாமிய குடும்பத்தில 3வது நோக்கமாக நாங்க எடுத்துக்கொண்ட விஷயமானது இஸ்லாம் மார்க்கம் பெற்றோர்கள் மீது பல்வேறுபட்ட பொறுப்புகளை சுமத்தி அவங்கள பொறுப்புதாரர்களாக மாத்திக்குது. அந்த வகையில நாங்க இங்க தாயையும் தந்தையை காட்சிப்படுத்தி அவங்களோட சில பொறுப்புகளையும் காட்சிப்படுத்திக்கிறோம். தந்தை மீது சில பொறுப்புகளாக பாதுகாப்பும் ஆதரவும் வழங்குதல், நற்குணங்களை வளர்த்தல் போன்ற சில பொறுப்புகளை காட்சிப்படுத்திக்கிறோம். தாய் மீது சில பொறுப்புகளாக பிள்ளைகள் மீது பாசம் காட்டல், நிதானத்துடன் செயற்பல் போன்ற சில பொறுப்புகளை காட்சிப்படுத்திக்கிறோம். அந்த வகையில எங்களோட குடும்பத்துல இந்த மாதிரியான பொறுப்புகள் சரியான முறையிலேயே நிறைவேற்றப்படுது அப்படின்றத நான் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். எங்களோட குடும்பத்துல இந்த மாதிரியான பொறுப்புகள் சரியான முறையில நிறைவேற்றப்படுற பட்சத்துல எங்களோட குடும்பம் அருள் மிகுந்த குடும்பமாகவும் இன்னும் நிறைந்த இல்லமாகவும் மிளிரும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். இஸ்லாமிய குடும்பத்தில நோக்கங்கள் அடிப்படையில 4வது நோக்கமாக நாங்க உங்களுக்கு காட்சிப்படுத்திக்கிறது, யாரு அல்லாஹ்வை மறுமை நாளில் ஈமான் கொள்றாங்களோ அவங்க தங்களோட அயலவர்களை கண்ணியப்படுத்தட்டும் என்ற ஹதீஸ் அடிப்படையில சமூகவியல் நோக்கத்தை தான் நாங்க உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறோம். அதாவது எங்கட குடும்பத்துக்குள்ள நாங்க இப்படி அன்பா பரஸ்பரமா பல உதவிகளை செஞ்சு கொண்டிருக்கணுமோ அதே மாதிரி தான் எங்களை சுற்றி வரைக்கிற அயலவர்களோடையும் அன்பா பரஸ்பரமா பல உதவிகளை செஞ்சு கொண்டிருக்கணும். இந்த அடிப்படையில தான் நாங்க இந்த வீட்டை நிர்மாணித்து அதை சுற்றி 4 கதவுகள் அமைத்து அந்த வீட்டிலிருந்து நீட்டப்பட்டிருக்கிற கைகளினூடாக பல பொருட்களை கொண்டும் பணத்தை கொண்டும் அயலவர்களுக்கு உதவி செய்யறதை காட்சிப்படுத்தி அன்றாட வாழ்க்கையில எங்கட அயலவர்களோட நல்ல முறையில் நடந்து
நடந்து கொள்வது கூட ஒரு இஸ்லாமிய குடும்பத்துல நோக்கங்கிறத உங்களுக்கு நாங்க காட்சிப்படுத்திக்கிறோம். இஸ்லாமிய குடும்பத்தின் ஆன்மீக ரீதியான நோக்கம் என்ற வகை நாம் ஒரு வீட்டின் கட்டமைப்பை காட்சிப்படுத்தி அதனூடாக இஸ்லாமிய குடும்பம் அதனுடைய உறுப்பினர்களுடன் பரஸ்பரம் புரிந்துணர்வு என்பவற்றை வலுப்படுத்தி அதற்குரிய பயிற்சிவிப்பு தளமாக இஸ்லாமிய வீடுகள் அமைய வேண்டும் என்ற விடயத்தை நாம் இங்கு காட்சிப்படுத்தியுள்ளோம். அந்த வகையில் நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இஸ்லாமிய குடும்ப நோக்கத்தின் மிக பிரதானமான ஆன்மீக பயிற்சி வழங்கக்கூடிய ஒரு தளமாக எமது வீடுகளும் அமைந்துள்ளதா என்று. இஸ்லாமிய குடும்பத்துல 6வது நோக்கத்தின் அடிப்படையில குடும்ப உறவுகளுக்கான வலுவை ஏற்படுத்தும் இதய தொடர்பு தான் வந்து காட்சிப்படுத்திக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறாங்க 3 விடயங்கள் வந்து நட்பண்புகளோட அடிப்படை அப்படின்னு. முதலாவது விஷயமா குடும்ப உறவுகளை நீத்தி வைக்கணும், 2வது சத்தியத்தை பேசணும், 3வது நல்ல பணிகள் செய்யணும். இந்த ஹதீஸின் அடிப்படையில குடும்ப உறவுகளிலான வலுவை ஏற்படுத்த அந்த பிணைப்பை காண்பிக்கிறதுக்கு இந்த இதயங்கள் சுமக்கப்பட்ட பொம்மைகளை வந்து நாங்கள் காட்சிப்படுத்திக்கிறோம். இதுல காணப்பட்ட ஒவ்வொரு பொம்மையுமே ஒரு குடும்ப உறுப்பினர் தான் கருதப்படுது. இதனால குடும்ப உறவுகளிலான உளவியல் ரீதியான பிரச்சனைகள் நிவர்த்தி அடையும். அது மட்டும் இல்லாம விட்டுக்கொடுப்பு தன்மை, பாசம், நேசம், பாதுகாப்பு, காதல் போன்ற ஆத்மார்த்த ரீதியான பிணைப்பை காட்ட ஒரே இதயத்திலிருந்து இன்னொரு இதயத்துக்கு அலைகள், அதாவது வேர்ஸ் மூலம் வந்து நாங்க ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷனை காட்டிக்கிறோம். சோ இன்ஷால்லா நாங்களும் தான் நீங்களும் தான் உங்க குடும்ப உறுப்பினர்களோட மனதில் ஒன்றிணைந்து இன்பமா இஸ்லாமிய குடும்பத்தின் நோக்கங்கள்ல இறுதியாக நாங்க பார்க்க போறது சமூகவியல் நோக்கம். அதாவது ஒரு தனி நபரில் இருந்து சீரிய சமூகம் எவ்வாறு கட்டியெழுப்பப்படுவது என்பதாகும். ஒரு தனிநபர் காணப்பட்ட பிறகு திருமண ஒப்பந்தத்தின் மூலம் கணவன் மனைவியாகி குடும்பமாகி அந்த குடும்பங்கள் ஒன்றிணைந்து சமூகமாக கட்டியெழுப்படுகிறது. அதனை இவ்வாறு காட்சிப்படுத்தியுள்ளோம். உரிக்கப்படாத ஒரு தனி மரக்கட்டை மூலம் ஒரு தனி நபரையும், உரிக்கப்பட்ட 2 மரக்கட்டைகள் மூலம் திருமண பந்தத்தில் இணைந்த கணவன் மனைவியையும், சீவப்பட்டு நிறம் தீட்டப்பட்ட மர பலகைகள் மூலம் குடும்பங்களையும் காட்சிப்படுத்தியுள்ளோம். ஒரு கப்பல் முழுமையாக்கப்படுவதற்கு எவ்வாறு மர பலகைகள் முக்கியமோ அதே போலதான் சீரிய சமூகம் கட்டியெழுப்பப்படுவதற்கு சிறந்த குடும்பங்கள் முக்கியம். ஒரு கப்பல் எப்பொழுதுமே ஒரு நாட்டையோ அல்லது ஒரு இடத்தையோ இலக்காக கொண்டு பயணிக்கும். அதே போலதான் சீரிய சமூகம் ஜென்னாவை இலக்காக கொண்டு பயணிக்கும். Our daughters, we are educating future mothers, and through them we are educating the whole of the families. We are educating their families in the first instance, then they are educating their in-laws when they get married, and the wider community. What has been done is unique. I have an opportunity of traveling a lot of countries, seeing a lot of schools. MashaAllah, this is very, very unique. And I've been told that the late Maulvi Ibrahim laid the foundation of this institute. And 25 years ago, or well before, he had that vision of having comprehensive education, Dunyani and the Dini one. Not only that, he also realized that how important it was to educate our daughters, because they are the future mothers. And if our mothers can be educated, they will make a change in the community. Alhamdulillah.